ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி. ஸ்ரீமன் நாராயணன் பல அவதாரங்கள் எடுத்த பொழுது பூர்ண அவதாரமாக இருக்கக்கூடிய ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரத்திலே 4 பேர் கூடி ஒரு பிள்ளையை பெற்றார்கள். ராமாவதாரத்திலே 4 பேர் கூடி 4 பிள்ளைகளை பெற்றார்கள். இந்த ரிஷிகளெல்லாம் எம்பெருமான் கண்ணனுடைய அவதாரத்தையோ அல்லது இறைவனுடைய அவதாரங்களை சொல்லுகிற பொழுது ஆவிர்ப்பதித்தார்கள் என்று சொல்லி அனுபவித்தார்கள். ஆனால் நம்முடைய ஆழ்வார்களோ பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து என்று சொல்லி ஆழ்வார் அருளி செய்தார். மகன் ஒருவருக்கெல்லாம் மாமேனி பிரான், மகன் ஒருவருக்கு ஆவதே என்று சொல்லி அவனுடைய பிறப்பை அனுசந்தித்தார்களாகினாலே அப்படியும் ஆண்டாள் நாச்சியார் இன்று அவனுடைய பிறந்தவாறும் வளர்ந்ததையும் சேர்த்து அனுபவிக்கின்றார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தாழ்ந்து எங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண் நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் வரைதறிதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ நெம்பாவாய். எம்பெருமான் ஒருத்திக்கு மகனாக பிறப்பதே, மகன் ஒருவருக்கு அல்லாதவன் இப்படி பிறந்தானே, இந்த பிறந்ததை நினைத்து நினைத்து உருகி ஆண்டாள் நாச்சியார் ஒருத்தி மகனாய் பிறப்பது ஒருத்திக்குத்தானே பிறக்க முடியும் என்று சொன்னால் அந்த தேவகி இருக்காளே அவளுடைய பெயரை கூட சொல்ல முடியாது. ஏனென்றால் எம்பெருமானை பிள்ளையாக பெற வேணும் என்று சொல்லி நாராயணனே தனக்கு பிள்ளையாக வர வேணும் என்று ஆசைப்பட்ட ஒருத்தி ஆகினாலே அவளுக்கு சமமாக ஒருத்தியை சொல்ல முடியாது. அதே மாதிரி அவனை வளர்த்த அந்த யசோதைக்கு சமமாக ஒருத்தரையும் சொல்ல முடியாது. ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, அங்கு ஒளித்து வளர்ந்தான் என்று சொன்னால் வசுதேவருடைய குழந்தை பிறந்தவுடனே வசுதேவரும் தேவகியும் பார்க்கின்றார்கள். சதுர்புஜங்களோடு காட்சி கொடுத்தானாம். 2 கை உடைய அத்தனை குழந்தைகளையும் கொண்டான். இந்த 4 கையோடு உடைய எம்பெருமானை கண்டால் என்ன பாடுபடுத்துவானோ என்று சொல்லி ஐயா 2 கையையும் உடனே ஒளித்துக்கொள், சங்கு சக்கரங்களை மறைத்துக்கொள் என்று சொல்ல இவர்களுக்கு மட்டும் 4 புதங்களோடு காட்சி கொடுத்து மற்றவர்களுக்கு 2 கையோடு காட்சி கொடுத்தான். ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து, அந்த கம்சன் இருக்கின்றானே அவனுக்கு நாரதர் மூலியமாக இங்கு கண்ணன் ஆயர்பாடியிலே வளர்கின்றான் என்று சொன்னார்கள். அந்த ஓர் இரவு இருக்கின்றதே கண்ணனை ஆயர்பாடிக்கு எடுத்து வந்தாராம். ஆயர்பாடிக்கு மதுராவிலிருந்து வந்து தான் இங்கு மீண்டும் அந்த பெண் குழந்தை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு இருட்டானது அவனுக்கு வந்து காட்டி கொடுக்காமல் இருந்ததாகினாலே அந்த இரவுக்கு பல்லாண்டு பாடினார்கள். அது ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கம்சன் இருக்கின்றானே நாரதருடைய கூற்றை கேட்டு எப்படியாவது அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தரிக்க முடியாமல் நித்தியமாக ஒவ்வொரு அசுரர்களை எழுப்பி கொண்டிருந்தானாம். அப்படி தீங்கு நினைத்தவன் இருக்கின்றானே அவனுடைய தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து, அவனுடைய கருத்தை பிழைப்பித்தார். எப்படி பிழைப்பித்தார் என்று சொன்னால் அவனிடத்திலே தினசரி கண்ணனை நினைத்து நினைத்து அவன் உருகி கொண்டிருந்தானாம். எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அசுரர்களை எல்லாம், அதாவது பூதனை, சகடாசுரன், வச்சாசுரன், கவிதாசுரன், குவலயாபீடம், சார்வணமுஷ்டிகன் இத்தனை பேரை அனுப்பினான். ஆனால் இவர்கள் யாராலும் கண்ணனை அழிக்க முடியவில்லை என்று அவனுடைய கருத்தானது இவர்களை கொண்டு அழிக்க முடியாது, இனிமேல் நாம் தான் வேறு ஏதாவது செய்ய வேண்டும் என்று பயப்படக்கூடிய அளவுக்கு நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலே அவன் மயங்க பண்ணக்கூடியவன், அடியார்களை மயங்க பண்ணக்கூடியவன், எதிரிகளை பயத்திலே கருத்தை அப்படியே துடிக்கக்கூடிய பண்ணவனாகினாலே நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னையே நாங்கள் வேண்டி வந்தோம், வேறொன்றுமில்லையே, வேறொருவரையும் அறுத்து உன்னையும் அறுத்திக்கவில்லை, நாங்கள் உன்னையே அறுத்தித்து வந்தோம் என்று சொல்லி சர்வரட்சகனான எம்பெருமானுக்கு ஒருவனுக்கே நாம் அடிமையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவது போலே உன்னை அறுத்தித்து வந்தோம் வரைதறிதியாகில் திருத்தக்க, நீ ஏதாவது எங்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது பொருளை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. திருத்தக்க செல்வமாக இருக்கக்கூடிய, பிராட்டி மதித்த செல்வமாக இருக்கக்கூடியது, பிராட்டியே செல்வம். அந்த செல்வம் இருப்பதனால தான் எம்பெருமான் வெறுமால், அந்த திரு இருப்பதனால தான் அவனுக்கு திருமால் என்று பெயர். நம்முடைய சம்பிரதாயமானது ஸ்ரீ வைஷ்ணவம் என்று பெயர். பிராட்டியை முன்னிட்டு கொண்டு தான் இந்த வைஷ்ணவத்துக்கே பெயர். அப்பேற்பட்ட நெருப்பென்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரைதறிதியாகில் திருத்தக்க செல்வம்,
பிராட்டியனாலே சுரசாகாரத்தினாலே கிடைக்கக்கூடிய அந்த எம்பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த செல்வத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அப்படி என்ன உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்க, நாங்கள் வருத்தமும் தீர்ந்து மகிழ வேணும் என்றார்கள். இத்தனை நாள் உன்னை பிரிந்திருந்த அந்த வருத்தம் இருக்கிறதே, அது தீருவதற்கு உனக்கு தொண்டு செய்ய வேணும். அந்த தொண்டு செய்வது எப்படி? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றான். பிற மதங்களிலெல்லாம் தொண்டு என்று செய்வதை விட இந்த உலகத்திலிருந்து மீள்வது ஒன்றுதான் மோட்சம் என்று சொன்னார்கள். அப்படி இல்லாமல் எம்பெருமானாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய அந்த பரமபதத்துக்கு சென்று அங்கு தொண்டே செய்து தொழுது வழியுலக பண்டே பரமன் பணித்த வகையாகினாலே அங்கு அடியார்களுடைய கூட்டுறவோடு எம்பெருமானுக்கு தொண்டு செய்துதான் எங்களுக்கு சிறப்பாகினாலே நாங்கள் வருத்தம் தீருவது மட்டுமல்ல, மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடியது. சிறையிலே இருக்கக்கூடிய ஒருவனை விடுதலை செய்துவிட்டால் ஒரு 15 வருடம் 14 வருடம் உள்ளே இருந்து வெளியே வந்தால் அவனுடைய உறவு எங்கே இருக்கிறது, யார் என்னன்னு தெரியாதாம். அவனுக்கு அப்பொழுதுதான் வருத்தமே உண்டாகும். சிறையிலிருந்து வெளியே வருகிற பொழுது சந்தோஷம் வராதான்றார். இனி வெளியே போய் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவன் வருத்தப்படுவது போலே இந்த ஜீவாத்மா பரமபதம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒப்பற்ற நாட்டை அடையாமல் இங்கு கைவல்யமாக இருக்கக்கூடியது மீண்டும் யாரும் இல்லாமல் இருகல் இறப்பெண்ணும் ஞானிக்கும் அப்பயனில்லையேல் சிறுகர் நெய்வதோர் பாசம் உண்டாம் பின்னும் வீடு இல்லை என்று சொல்லி ஆழ்வார் அருளி செய்கிறார். அந்த கைவல்ய மோட்சத்தை இல்லாமல் அந்த பரமபதத்தை சென்று அவனுக்கு தொண்டு செய்வது தான் இந்த ஜீவாத்மாவனுடைய சொரூபம். அதுதான் அவனுக்கு மகிழ்ச்சி என்பதை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்கின்றார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்திக்கு மகனாக திருமந்திரத்திலே பிறந்து துயத்திலே வளர்ந்து என்று சொன்னபடி ஆச்சாரியன் என்பவன் எம்பெருமானுடைய திருக்குணங்களை எல்லாம், அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய திருக்குணங்களை எல்லாம் நாம் அனுபவிப்பதற்கு திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தையே நாம் கொள்ள வேண்டும். அதுக்கு மேலே அந்த துயத்திலே வளருவது என்பதை ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவிலே ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்து தரிக்கிறானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து. சுவாமி எம்பெருமானார் போன்று இருக்கக்கூடிய ஆச்சாரியன் அவர் யாதவ பிரகாசனத்திலே சென்று கல்வி கற்கின்ற பொழுது இவனுடைய ஞானத்தை கண்டு எப்படியாவது இவனை கொன்றுவிட வேண்டும், கங்கையிலே சென்று அந்த கங்கை வெள்ளத்திலே தள்ளிவிட வேண்டும் என்று திட்டமிட்டு சென்றாராம். அந்த கருத்தை பிழைப்பித்து விந்திய மலையிலிருந்து சுவாமி தேவராஜ பெருமாளாக இருக்கக்கூடிய காஞ்சி வரதராஜன் பிராட்டியோடு சென்று அவரை மீட்டு வந்தார்கள். ஆகினாலே கருத்தை பிழைப்பித்து என்று சொன்னால் அது மட்டுமல்ல, அவருடைய கருத்தாக இருக்கக்கூடியது எப்படியாவது அந்த அத்வைத கருத்தையே உலகுக்கு சொல்ல வேண்டும் இருந்த கருத்தை பிழைப்பித்து அவரை தன்னுடைய சிஷ்யனாக ஆக்கி கொண்டார். அப்பேற்பட்ட பெருமை உடையவராகினாலே கருத்தை பிழைப்பித்து கம்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. இவர் யாத்திரை முடித்து வந்தவுடனே யாதப்பிரகாசன் கண்டு பயந்தானான். நெருப்பென்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரைதெழுதி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி. இங்கு திருத்தக்க செல்வம் என்று சொன்னால் பிராட்டியாக இருக்கக்கூடிய பெருமாள், அந்த பெருமாளை அடைவதற்கு பிராட்டி போலே இங்கு நாமும் சங்கு சக்கரங்களை தரித்து கொண்டு எம்பெருமானுக்கு தொண்டு செய்வதற்காக தான் தயாராகிக் கொள்வது தான். உன்னை அறுத்தித்து வந்தோம் என்று சொல்லி எம்பெருமானுடைய கையில் கனியன்ன கண்ணனை காட்டித்தரினும் உந்தன் மெய்யில் பிறங்கிய சீரன்று வேண்டிலன் யான் என்று சொல்லியும் அவருடைய பெருமையை சொல்லி நேராக யார் வந்து பெருமாளே வந்தாலும் எனக்கு வேண்டாம், உன்னுடைய ராமானுஜருடைய அந்த தொண்டு செய்யக்கூடிய அதுவே போதும் என்று அருளச் செய்தாராகினாலே வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்று சொல்லி இந்த வருத்தம் தீர்வது எம்பெருமானிடத்திலே சென்று சேருவதற்கு முன்பால் இந்த இனிமேல் பிறப்பில்லை என்ற நிலை உண்டாக வேண்டும். அது கைவல்யத்துக்கும் உண்டு. அப்படி இல்லாமல் மோட்சம் என்று சொல்லக்கூடிய அர்ச்சாதிகதியிலே சென்று உற்றேன், உகந்து பணி செய்து உணபாதம் பெற்றேன், இதே இன்னம் வேண்டுவது எந்தாய் என்று சொல்லி அடியார்கள் குலாங்கள் அலகோலக்கம் இருக்க ஆனந்தமயமான மண்டபத்திலே சென்று அந்த படியாதுமில் இருக்கும் பரமன் இருக்காரே அவருடைய திருவடிவாரத்திலே தொண்டு செய்வது தான் இந்த ஜீவாத்மாவுடைய லட்சணம் என்பதை உணர்த்தி காட்டுவது ஆச்சாரியனுடைய கிருபை ஆகினாலே அப்பேற்பட்ட எம்பெருமானார் போன்றிருப்பதையும் இந்த பாசுரத்திலே உணர்த்துவதாக நாம் கொண்டு அனுபவிக்கலாம். ஆழ்வார்களுடைய பெருமையும் ஆச்சாரியருடைய பெருமையும் ஆண்டாள் நாச்சியார் ஒருங்கே அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அவருக்கு பல்லாண்டு பாடி அமைகின்றோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.